Hi, my beautiful families. Welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்றைக்கான டேரோ ரீடிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு 3 கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, 3 கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் எடுக்கிற முடிவில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது. அந்த விஷயத்தை எடுக்கலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனால் நல்ல ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவும் ஆகுறீங்க. ஹாப்பினஸ்ஸே இல்லை அந்த விஷயத்தில். ரொம்ப ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. எனிவே அந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு விருப்பமே இல்லை சொல்லப்போனால். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓகே, எல்லாமே அதுவே சால்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேருந்து நீங்கள் சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்ட்டு ஒரு கைடன்ஸ் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிருக்கு, ஈகோ, யாரோ எதோ சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு கூட அவங்க 2 பேருக்கும் பிடிக்காமல் போயிருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு சண்டை ஏதோ வந்திருக்கு உங்களுக்குள்ளே. அதனால தான் அந்த விஷயத்தை எடுக்கிறது லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயமா நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனிவே அது டென்ஷன் ஆகாதீங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் பாருங்கள், இதுலேயும் அப்படி தான் இருக்குது. டாக்கிங் டூ மச் அண்ட் எனேபிள் டு ஹேண்டில், அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ எந்த விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது விஷயத்தில் ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப எந்த விஷயத்தை பற்றி ரொம்ப பேசாதீங்க, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஓகேவா? ஸோ அந்த சுச்சுவேஷன் என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஷார்ட்டாக ஃபேஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ உங்களால் எல்லாமே பண்ண முடியும். செகண்ட் மெசேஜ் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை யாராச்சும் ஒருத்தவங்க கைட் பண்ணலாம். ஒரு டீச்சராக இருக்கட்டும், சம்வாட் யாரோ உங்களை கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்குள்ளேயே நிறைய மனசு சொல்லல, அது கேளுங்க. ஓகே, என்ன தான் உங்களை கைட் பண்ணாலும் உங்கள் மனசு எது சரின்னு சொல்லுதோ அந்த கைட் பண்ணுறது மூலயமா எது சரியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ உங்கள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம், உங்கள் அம்மாவாக கூட இருக்கலாம், ஒரு நல்ல அறிவான ஒரு பர்சன் தான் உங்களை கைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் போகிறதுக்கு உங்களை கரெக்டான டைமில் ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்கள நீங்கள் பிலீவ் பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். உங்களை கைட் பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் நம்பலாம். உங்களை கைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இதுக்கான கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாக்கட் சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளில வாங்க. கைடன்ஸ் இது தான். ஏதோ மண்ணில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த விஷயத்துலேயே ஒரு ஸ்ட்ரக் ஆகி இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிளாக்கட் சுச்சுவேஷன்லேருந்து வெளில வாங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கான கைடன்ஸ் இது தான். தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பணம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? பெரியவங்க வீட்டில் அம்மா சொல்கிறது கேளுங்க, ஏன்னா எதுலேயும் லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, உங்ககிட்ட மணி அரைச்சி கொடுக்கல அப்படின்னா அந்த மணி எல்லாமே உங்ககிட்ட சேரப்போகுது. ஒரு ஜாபில் பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரோத் இருக்குது. ஓகே, புதுசான ஒரு ஐடியாஸ்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மணி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ இதுக்கான கிளாரிட்டி பார்த்துடலாம். இதுக்கான கிளாரிட்டி குழப்பம்
குழப்பம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு 2 ஆப்ஷன்லேருந்து எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையவே கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை சால்வ் பண்ண பாருங்கள். ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இல்லை வீட்டில் அம்மா கிட்ட யார்கிட்டயாச்சும் சஜஷன் கேளுங்க, இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்க கஷ்டமாக இருக்குன்னா அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ரிலாக்ஸ்டாக ஆனதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கான டேரோ ரீடிங் இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see in the next video. Bye, take care, my beautiful families.